அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன். நம்ம ஆல்ரெடி கூறியது போலவே டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அதன் முதல் டாப்பிக்காக மிகவும் முக்கியமான டாப்பிக்கில் ஒன்றான தனிவட்டி அப்படின்னா என்ன, அதற்கான ஃபார்முலா மற்றும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நமது வீடியோ வகுப்பில் முதல் வகுப்பு. விருப்பமுள்ள மாணவர்கள் இதனை பார்த்து பங்கு பெறுங்கள். ஃபஸ்ட்டு தனிவட்டிக்கான சூத்திரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்முலா SI = PNR/100. இதில் எஸ்ஐனா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டட், அதாவது தனி வட்டி. பி அப்படின்னா பின்னா அசல். அப்படி அசல்னா என்னென்னா, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கடனாக வாங்குகிறோம்ல, அதுதான் பி. என்னன்னா காலம். அப்படின்னா அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்துறதுக்காகக்கூடிய காலம். ஆர் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு இவ்வளோ ரூபான்னு வாங்கியிருப்போம்ல, அதுதான் பர்சன்டேஜ் வட்டி வீதம் டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. அதில் இன்னும் ஒரு சில கணக்கில் எப்படின்னா மொத்த தொகை என்னென்னு வேறு கேட்பாங்க. மொத்த தொகைனா என்னென்னா, நம்ம வாங்கின அமௌண்ட்டு திருப்பி கட்டுறப்போ ஒரு வட்டி ஒன்று வருமல்லவா, அந்த வட்டி இது ரெண்டோட கூட்டுத்தொகை தான் மொத்த தொகை. ஏன்னா அமௌண்ட்டு மொத்த தொகை. ஃபார்முலா பட்டமா இப்போ 1/1 எடுத்துக்காட்டு பார்ப்போம். இது கால்குலேட் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஆண்டுகள் கொடுத்தும் கணக்கு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே கட்டிட்டேன்ற மாதிரியும் கணக்கு கேட்கலாம். 1/1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னு பாருங்க. எக்ஸாம்பிள் 1. 10,000க்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கான தனி வட்டியை காண்க. திருப்பம் என்ன வாசிக்கலாம் பாருங்கள். 10,000க்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. இதுதான் கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா PNR/100 தெரியும்ல. நமக்கு இதில் பி என்ன? 10,000. ஆர் என்ன? 4%. அது போக இங்கே எண்ணு ஆண்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கங்க. எண்ணு எதில் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம கணக்கு எடுத்துக்கணும். N = 2. காரணம்னா இங்கே ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கொண்டாந்து ஃபார்முலா நமக்கு என்னது? PNR/100. பி எவ்வளோ? 10,000 இன்ட்டு எண்ணு 2 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் 4% டிவைடட் பை 100. இதை நமக்கு சுருக்கி போட்டோம்னா 800 ரூபாய் வரும். இது நமக்கு ஆண்டுகள் அதாவது காலம் எண் ஆண்டில் கொடுத்துருக்குது. இப்போ அடுத்து எப்படின்னா மாதங்களில் கொடுத்துருக்கோம், அந்த நாட்கள் கொடுத்துருக்க மாதிரி ஒரு கணக்காக இப்போ நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது எடுத்துக்காட்ட பாருங்கள். கொஸ்டின் நல்லா வச்சுக்கோங்க. 10,000க்கு 4% வட்டி வீதத்தில் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது? எண்ணு ஆண்டில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி ஆண்டுகளுக்கு கொடுக்கலைன்னா ஆண்டுக்கு மாற்றிட்டே நம்ம கணக்கு பண்ணணும். பி 10,000. ஆர் எவ்வளவு? ஓகே, சாரி உறவுகளே, கொஸ்டினை மாற்றிக்கிங்க. 2 மாதங்களுக்குன்னு மாற்றிக்கிங்க. நம்ம கால்குலேஷன் 2 மாதங்களுக்கு போட்டிருக்கோம். மேலே கொஸ்டினில் 6 மாதங்களுக்குன்னு போட்டுக்கிட்டோம். சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அதை 2 மாதங்களுக்கு மட்டும் மாற்றிக்கிங்க. ஸோ 2 மாதங்கள்லாம் என்னது? N = எத்தனை மாதம்? 2 மாதம். மொத்தம் ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12. ஸோ 2 டிவைடட் பை 12 அப்படின்னு எடுத்துக்கணும். பிக்கு பதிலாக 10,000 இன்ட்டு எண்ணு எவ்வளோ? 2 டிவைடட் பை 12 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 4 ஹோல் டிவைடட் பை 100. நம்ம அடித்து போட்டோம்னா 66.67 வரும். இது மாதங்கள் கொடுத்து கேட்டால். மூணாவது என்ன சொன்னீங்க? நாட்கள் கொடுத்து. பார்த்துக்கோங்க. மூணாவது கொஸ்டின் வாசிங்க. 10,000க்கு 4% வட்டி விதத்தில் 56 நாட்களுக்கு தனி வட்டியை காண்கின்றது தான் கொஸ்டின். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன சொன்னேன்? காலம் என்னத்தில் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்.
காலங்கள் வந்து இங்கே வந்து நாட்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆண்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றினோம்னா என்ன பண்ணணும், ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள், 365 நாட்கள். ஸோ n = 56 / 365. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பி தெரியும், ஆறுன்னு தெரியும். அதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10,000 × 56/365 × 4 / 100 அடித்து போட்டால் ஆன்சர் வந்து 61.37. நான் சொன்னது மாதிரி என்ன 3 டைப்புன்னு சொன்னால், ஒன்று ஆண்டுகள் கொடுத்து டைரெக்டாக கேட்கலாம், இல்லை மாதங்கள் கொடுத்து அதை ஆண்டுக்கு மாற்றிட்டு கால்குலேஷன் பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்து நாட்களில் கொடுத்துட்டு அதை வந்து ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தனிவட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வாங்க, இது ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். கொஸ்டினை வாசிங்க நல்லா. மதன் என்பவர் 10,000-ஐ முத்து என்பவரிடமிருந்து 5% தனி வீதமாக கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் மதன் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இதில் 2 கேட்டிருக்காதில் தான் முதல்ல கரெக்டாக பாருங்கள். முதல்ல என்னது 10,000-ஐ 6 எவ்வளோ 5%, எத்தனை ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகள். ஸோ n = 2 ஆண்டுகள் கேட்டிருக்கு. நமக்கு என்ன தனி வட்டியும் மொத்த தொகையும் கணக்கு. இங்கே தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலாவுக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னது, SI = PNR/100. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். SI 10,000 × 2 × 6க்கு பதில் 5 / 100 அடித்து போட்டால் 1000. அதுக்கடுத்து நம்ம முதல்ல என்ன சொன்னேன், மொத்த தொகைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லை, A = P + SI. இங்கே P எவ்வளோ 10,000, SI நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1000 ரூபா, மொத்தத்தையும் கூட்டினா 11,000 ரூபா. இதுதான் வந்து தனி வட்டியில் இருக்க பேசிக். நம்ம நடத்தின முதல் வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து நமது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் தனி வட்டி கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன்.